ஒன்று திவாகர் நம்பர் 1, 2வது வந்து அரோரா பலூனாக்கா. இவங்க 2 பேரை வெரி பேட் எக்ஸாம்பிள். இந்த சொசைட்டிக்கே பேட் எக்ஸாம்பிள் இவங்க 2 பேர் தான். இவங்க உள்ள போய் பண்றது ஏதாவது நல்லா இருக்கா? துஷார பாத்ரூம்ல கூப்பிடுறாங்க இந்த பலூனாக்கா. இது ஒரு நல்ல உதாரணமா? இதை தான் வந்து நீங்க வந்து வருங்காலத்துக்கு காட்டுறீங்களா? திவாகர் என்ன பண்ணிட்டாரு, என்ன சாதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட நடிப்பு என்ன அவ்வளோ நல்லாவா இருக்குது? அதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பண்றது தான் ரொம்ப வருத்தமா இருக்குது. அவரும் ஒரு கட்டத்தில் வெறுப்பாயிடே இந்த மாதிரி கை தட்டாதீங்கடா, அதனால தானே அவன் இன்னும் பண்ணினுக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுதான் எதார்த்தம். அதனால வந்து திவாகர் தான். நீங்க அவனை பார்க்குற கண்ணோட்டம் தான் தப்பா பார்த்துனுக்கிறீங்க. உண்மையான திவாகர் என்னன்னா, பிக் பாஸ்க்கு வெளியே என்ன ப்ரொஜெக்ட் ஆனாரோ அதுதான் அந்த திவாகர். சுபிக்ஷா அவங்க வந்து அவங்க வயசு என்ன, இவர் வயசு என்ன? போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதாவது உண்மையா உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு மனசு பிடிச்சிருக்குன்னா நீங்க போய் பேசுறது வேற. நீங்க பார்க்குற எல்லார்கிட்டயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா அது வந்து தப்பா இல்லையா? இதுதான் திவாகருக்கு அநேகமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்ல படிச்சோம்.